அன்யா இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, நம்ம பிரின்சஸ் செல்லாக்குட்டியை வச்சு ஒரு மூவி பார்த்துடலாமா? பிரின்சஸை நம்ம ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? நானுமே பிரின்சஸை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் பிரின்சஸோடு வந்தாச்சு. ஓகே, நம்ம எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, யூ அண்ட் மீ இஸ் ஈக்குவல் டு அவர் மினி வெர்ஷன். நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு க்யூட்டான ஒரு வீடு தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம பிரின்சஸ் தான் அவ்வளோ க்யூட்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கா. அவள் உட்காந்துக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்க கிச்சனை ஒரு மாதிரி திருன்னு முழிச்சு பார்த்துட்டே இருக்கா. அச்சோ பிரின்சஸ், இன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இப்போ உன்னை காப்பாற்ற யாருமே வர மாட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண, எப்படி தப்பிக்க போகிற அம்மா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே பேசிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போது டே மச்சான் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேர் வர, இங்கே நம்ம பிரின்சஸ் தான் அப்படியே பார்க்குறாங்க. யூன் மீன் அங்கிள்ஸ் நீங்களா? பிரின்சஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம யோன்மீன் 2 பேரும் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. ஹே பிரின்சஸ், எங்கே ஜேகே? தாரா தூங்கிட்டு இருக்காரு. ஓ, தூங்கிட்டு இருக்கானா? இன்னுமா? ஏய் பிரின்சஸ்ஸே, என்ன சிம் அங்கிள்? அப்போ கிச்சனில் என் அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? டேயாங் குக் பண்ணுறானா? அப்தி யுங்கி சொல்லு ஜெமன், நம்ம அப்படியே கிளம்புவோமா? ஆஃபீஸில் கூட நம்ம ஜேகே பார்த்துக்கலாம், போவோமா அப்படின்னு நம்ம ஜெமன் சொல்ல, இப்போ நம்ம யுங்கியும் போயிடலாம் ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் தான், எங்கே எழுந்திருக்கிறீங்க? எங்கே பாரு, நான் வந்தேன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத பிரின்சஸ், நான் போகிறேன், ஆஃபீஸில் போய் அவனை பார்த்துக்கிறேன். அமைதியாக இருக்கணும் சரியா? சிம் அங்கிள் அமைதியாக தானே? ஓகே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரின்சஸ் அப்படியே உட்காந்துக்க சமத்து பிள்ளையாட்டம். இங்கே நம்ம யூன்மீன் தான் அப்படியே பகுமானமாக எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. இப்போ நம்ம பிரின்சஸா, மம்மா யூன்மீன் அங்கிள் 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்து. இங்கே நம்ம யூன்மீன் 2 பேரும் அப்படியே நின்றுடுறாங்க. இங்கே நம்ம பிரின்சஸ் தான், நானே எனக்கு ஆள் கிடைக்கலன்னு தனியாக உட்காந்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஈஸியாக தப்பிச்சு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இங்கே நம்ம தாண்டா அப்படியே கிச்சன்லேருந்து வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெமனும் யுங்கியும் அப்படியே திருத்துன்னு முழிச்சு நின்றுட்டுருக்காங்க. ஜெமன் யுங்கி என்னாச்சு, எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ ஆஃபீஸ் வாங்க, நம்ம ஆஃபீஸில் பேசிக்குவோம், நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஹேய் ஜெமன், நான் சமைச்சிட்டு இருக்கேன்டா, வாங்க சாப்பிட்டு போகலாம். அதை சாப்பிடக்கூடாது தானே இப்போ கிளம்புறோம். இல்லை ஒன்றும் இல்லை, நீ சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வாங்க, நீ ஜெயம், நான் அப்படியே கிளம்புறேன். இங்கே பாரு ஜெமன், என் சாப்பாடை பண்ணி சாப்பிடாம போனேன்னு வையன். அதே மச்சான், சாப்பிட்டா நான் ஒரே அடியாக போயிடுவேன்டா. என்ன ஜெமன்? ஒன்றும் இல்லை நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோன்மீன் 2 பேரும் அப்படியே வந்து சோஃபாவில் உட்கார. இங்கே நம்ம பிரின்சஸ் தான், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஜெமன் தான், அடியே பிரின்சஸ், என்ன சிம் அங்கிள் ஏண்டி கொடுத்து விட்ட? நான் என்ன பண்ணேன், அம்மா தான் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் என்கிட்ட சொல்லணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதையாக நடந்துக்கணும்னு. ஓ, இதுதான் ஊரில் மரியாதையா? ஆமாம் சிம் அங்கிள். ஐயோ, இந்த ஜேகே எங்கே ஃபஸ்ட்டு? ஐயோ அங்கிள், அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. எங்களை இங்கே கொடுத்து விட்டு அவருக்கு நிம்மதியான தூக்கம் கேட்குதா? இந்த வரேன் இரு அப்படின்னு இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே மேலே போகிறாங்க. மேலே பார்த்தா நம்ம ஜேகே பீஸ்ஃபுல்லாக தூங்கின்னு இருக்காரு. இப்போ நம்ம யோங்கி தாண்டா அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜேகே யார்? ஜேகே அடுத்த ரவுண்டா? இருறா, எனக்கு தூக்கம் வருது. என்னது அடுத்த ரவுண்டாவா? இந்த வாரண்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி அப்படியே எட்டி ஒரு உதவுறாரு. இப்போ நம்ம ஜேகே உருண்டு போயிட்டு அப்படியே கீழே வந்துடுறாரு. பாபா யோங்கி, நீங்கள் என்ன பண்ணுற? என்ன பிடுங்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? தூங்கிட்டு இருந்தேன்டா. என்னது தூங்கிட்டு இருக்கியா? ஏண்டா காலையில் எந்திரிச்சு நல்ல புருஷனா அடுக உடுகமாக வீட்டில் உள்ள வேலை பார்க்காம இன்னும் ஏடா உனக்கு தூக்கம்?
ஏய் யோங்கி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ லூசு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க? யார்? நான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா? அப்புறம் நானா? தூங்கிட்டு இருந்தவனை வந்து எழுப்பி போட்டு லூசு மாதிரி. ஏய் யோங்கி, டே எங்க? நிஜமாவா? ஆமாண்டா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே மேலேருந்து அவ்வளோ அவசர அவசரமாக கீழே ஓடி வர்றாங்க. ஸோ அங்கே நம்ம டேங்தாண்டா அப்படியே கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. எங்கள் நம்ம ஜேகே அவ்வளோ அவசர அவசரமாக குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, பட்டு சொல்லு பேபி, என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சமைச்சிட்ருக்கேன் பேபி. ஓ சமைக்கிறியா? உனக்கு எதுக்கு கஷ்டம் சொல்லியிருந்தா நானே சமைச்சிருப்பேன், வந்து எழுப்பி விட்டுருக்கலாம்ல பட்டு. அது இல்லை பேபி, டெய்லியும் நீ தான் சமைச்சிட்ருக்க, உனக்கு ரெஸ்ட்டு வேணும்ல, நீ வேறு ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தியா, அதனால தான் நானே வந்து சமைக்கிறேன். ஓ அப்படியா? இல்லை, இதுக்கப்புறம் வேணால் நான் பார்த்துக்கிறேனே, நீ வா. இல்லை பேபி, ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன், இதோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா? நீ இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நம்ம சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம். ஓகே நான் போகிறேன். அப்புறம் பட்டு, நீ எதுவும் சாப்பிட்றாத. எதுக்கு பேபி? இல்லை, நீ சமைச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன், நீ என்னையும் சாப்பிடாத. அப்படியா? என் கைப்போக்கும் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஸோ நீ சாப்பிட்றத எனக்கு வச்சிரு. ஓகே பேபி, நீ தான் சொல்லிட்டல்ல, உனக்கு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகேயும் டேயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோங்கி தான் ஜேகேயை பார்த்து கேவலமாக ஒரு லுக்கு விடுறாங்க. நான் மச்சான் கேவலமாக பார்க்குற, காரி துப்பிடுவான் போல் இருக்குடா எனக்கு, எல்லாம் கண்டுக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே மேலே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராங்க. ஸோ இங்கே நம்ம டேங்க அப்படியே சாப்பாடெலாம் எடுத்து வைக்க அங்கே பிரின்சஸ் தான் சோஃபாலே உட்காந்துட்ருக்கா. பிரின்சஸ், ஐயோ என்ன இந்த பக்கம் திரும்புகிறாங்க? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்புறேன். ஏய் வந்து சாப்பிட்டு போ. ஐயோ இல்லை மாமா, எனக்கு பசிக்கல, நான் போகிறேன். இப்போ மட்டும் நீ வரலன்னு வையேன், அம்மா வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம பிரின்சஸ் தான் அங்கேருந்து ஒரு மாதிரி பாவமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம யோன்மினா சொல்லவே வேணாம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இங்கே நம்ம பிரின்சஸ் வந்து அப்படியே சேரில் உட்காந்துக்க நம்ம ஜேகேயுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே பிரின்சஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் பிரின்சஸ், என்ன டாடா? ஏய் நான் தான் தூங்கிட்டேன், ஏதோ நீ அது வந்து எழுப்பி விட்றீங்களாம்ல? என்ன டாட்டா சொன்னா? அதான்டா, நான் தான் ஏதோ டயரில் தூங்கிட்டேன், நீயாவது வந்து எழுப்பிருக்கலாம்ல. டே டாடா, நான் உன்னை எவ்வளோ நேரம் எழுப்பினேன் தெரியுமா? அங்கே பாடுறா மேலே, ஃப்ளாஷ்பேக்கு பாடுறா அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லோரும் அப்படியே மேலே பார்க்க அங்கே நம்ம ஜேகே தாண்டா அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சஸ் பாப்பா போயிட்டு, டாடா டாடா எந்திரி டாடா, டாடா ப்ளீஸ் டாடா எந்திரி டாடா, ஐயோ அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க, நீ எந்திரி ப்ளீஸ், எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு புள்ள பாவம் மேலே ஏறி உட்காந்து உருண்டு பிறண்டு என்னென்னமோ பண்ணி எழுப்ப ட்ரை பண்ணியிருக்கு. பட் இங்கே நோ ரியாக்ஷன், அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்லுடா டாடா, நான் ஒன்று எழுப்பலையா? அது வந்து சாரி பிரின்சஸ், ஏதோ டயரில் தூங்கிட்டேன். நீ தூங்குனது மட்டும் இல்லாமல் என்னையே வந்து நீ சொல்கிறியா நான் எழுப்பலைன்னு? அது வந்து ஏண்டா அந்த புள்ள கூட வந்து உன்னை அப்படி எழுப்பிருக்கு, அப்போ கூட உனக்கு ஏடா தூக்க வேண்டி கிடக்கு. எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லட்டே, சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கண்டா கொண்டு வந்து சாப்பாடு அப்படியே வைக்கிறாங்க. ஸோ எல்லாரு கண்ணிலையும் மரண பீதி அப்படியே தெரியுது, பட் வெளியே யாருமே காட்டிக்கல. ஸோ இப்போ நம்ம டே தாண்டா அப்படியே எடுத்து சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுறாங்க. டேங்கே, என்ன ஜமுனா என்னது இது? உப்மாடா? உப்மாவா? என்ன உப்மா? உப்மா மம்மா, எனக்கு உப்மாவே பிடிக்காது மம்மா. ஏய் நான் செஞ்சுருக்கேன், சாப்பிடு. மம்மா சாப்பிடுன்னு சொன்னேன். பட்டு என்ன பேபி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, நீ தானே எல்லாமே உனக்கு வேணும்னு சொன்னேன், அதனால தான் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. தயவு செஞ்சு சாப்பிட்றாத. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை, உப்மா இருக்குது, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, வெள்ளையாக தானே இருக்கும். இதை நான் பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கேன். ஓ உப்மால பிரியாணியா? ஆமாம் பேபி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
ம் சொல்லிடலாம் பட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அப்படியே எடுத்து ஒரு வாய் வைக்கிறாங்க. அவ்வளோதான், வாயிலே வைக்க முடியல, கீழே துப்பவும் முடியல, பாவம் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படியே இருக்குது எல்லாம். இப்போ நம்ம தேவங்க தாண்டா எப்படி இருக்குது அதாவது நீ சாப்பாட்டை செஞ்ச அந்த டேஸ்ட்டில் வார்த்தையே வரல, அவ்வளோ நல்லா இருக்கு பட்டு. ஓ அப்படியா பேபி, அப்போ ஓகே. டாடா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாதோ, எப்படி புழுகிட்டு இருக்க, நல்லாவா இருக்கு, வாயை மூடிட்டு சாப்பிட்றே, என்னால் முடியல, துப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யூன்மீன்லாம் சொல்லவே வேணாம், பாவம் பயப்பிள்ளைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இப்போ நம்ம டே தான் ஓகே நானும் சாப்பிட்றேன், பட்டு வேணாமே, இல்லை நானும் சாப்பிடுவேன் அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் உட்காந்து அப்படியே சாப்பிட்றாங்க. சீ கருமோ, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, இதையா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? நான் தான் சொன்னேன்ல பட்டு சாப்பிடாதுன்னு. பேபி அப்போ நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆமாம்ல, ஆக்சுவலாக உப்புமாலையும் புளி போடக்கூடாது, பிரியாணிலையும் புளி போடக்கூடாது. ஓ ஆமாம்ல, எனக்கு தெரியாது பேபி. ஓகே இப்போ புரிஞ்சிருச்சுல, இந்த சாப்பாடு எதுவுமே சாப்பிட வேண்டாம், எல்லாம் எழுந்திரிங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெய்கே சொல்லலை. ஸோ எல்லாருமே அப்படியே எழுந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் எங்கே எழுந்திருக்கிறீங்க? இல்லை பட்டு நம்ம போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமே. ஏன் இந்த சாப்பாடுலாம் அப்படியே வேஸ்ட்டாக போகுவா? புரியல. இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அது ஆமாம், நான் இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே போயிட. இங்கே நம்ம ஜேகே தான் ஐயோ இதை எப்படா அப்போ முழுங்குறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யூன்மீன் தான், டேய் ஜிமுனா சொல்லு அங்கே, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ வருவ? வரவே மாட்டேன்டா, இதுக்கப்புறம் நான் இவனை பார்க்குறதுனா ஆஃபீஸில் போய் பார்த்துக்கிறேன்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை மிதித்தேன். என்னடா வந்து ஒரு நாள்லேவா? என்ன ஒரு நாள்லேவா? டேய் என்ன கருமண்டா இது, நாங்கள் கிளம்புறோம், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டோம். அதுக்கு என் ஜிமினி பாப்பா கூட பரவாயில்ல போல இருக்கு, அவன் கூட நல்லா சமைப்பான். எங்கி நான் நல்லா தான் சமைப்பேன். ஆமாம் வந்து தொலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம 1 மணி 2 பேர் எழுந்திரிச்சு போக இங்கே பிரின்சஸ் தான் தாதா மம்மா சமையல் சாப்பிட்டு பாவம் அவங்க 2 பேரும் அப்படி தலை தெரிச்சு ஓடுறாங்க, இதுக்கப்புறம் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க பிரின்சஸ். தாதா எனக்கு வேணாம் தாதா. சரி ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போயிட்டு வேறு ஏதாவது கிளம்பு, நம்ம போய்ட்டு கடையில் சாப்பிட்டுக்கலாம். ஓகே தாதா, ஐ லவ் யூ தாதா. ஓகேடா. அப்புறம் தாதா இதுக்கப்புறம் இப்படிலாம் தூங்கிடாத தாதா, சத்தியமாக என்னால் முடியல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் போயிட. ஸோ இப்போ பிரின்சஸும் அப்படியே போயிட்டு க்யூட்டாக கிளம்பி வர்றாங்க. நம்ம டெக்குக்கு 2 பேரும் அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ் தாண்டா கிளம்புறாங்க. நம்ம ஜெக்கி வந்துட்டு ஒரு சிஇஓ, அங்கே தான் நம்ம டேயுமே வேலை பார்க்குறாங்க. பட் நம்ம அவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி, இவன் மினிமம் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ அப்படியே காரு அந்த கம்பெனிக்கு தாண்டா ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே உள்ள போக நம்ம அவங்க அப்படியே பின்னாடியே வராங்க. ஸோ இப்போது அவங்க பிளேஸில் அப்படியே போயிட்டு செட்டில் ஆகிற எங்கள் நம்ம டே தாண்டா. ஜமன் சொல்ல மச்சான், எனக்கு இன்டர்வியூ எதுவும் இருக்கா என்ன? ஆமாம் இருக்குடா. ஏன் என்ன இன்டர்வியூ மச்சான்? உன் ஆளுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டு. என்னது பிஏவா? ஆமாம் மச்சான், அவன் ரொம்ப நாளாக சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கான்ல. இல்லை புரியல. வேலையில் ஆள் இல்லாமல் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கான்ல, அதான் பிஏ. பிஏவா? இன்டர்வியூ யார் எடுக்கிறா? உன் ஆளு ஏன் ஆளுந்தா? ஜேகேமா? ஆமாம் மச்சான், அவன் பிஏ தான்றா, அவன் தான்றா செலக்ட் பண்ண முடியும். ஓ ஓகே நான் பார்த்துக்கிறேன். என்னத்தா மச்சான், அதை நான் பார்த்துக்கிறேன் முட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே போகிறாங்க இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு. ஸோ போய் பார்த்தா ஒரு பொண்ணு தாண்டா உட்காந்து அப்படியே வச்சுக்கின்னு எடுக்காமல் ஜெகே பார்த்துட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம யோங்கி வந்துட்டு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, நம்ம ஜெகே வந்துட்டு லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட கண்ணு எல்லாம் ஜெகே மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம டே தான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு தெரியும் இந்த விஷயம் தான் இங்கே நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே போயிட்டு ஜெகே பின்னாடி நின்றுக்கிறாங்க. அந்த பொண்ணு தேயாங்க கூட கவனிக்கவே இல்லை, இன்னும் அப்படியே ஜெகே தான் சைட் அடிச்சுக்கினே இருக்குது. அங்கே நம்ம டே தான் ஜெகேயோட ஷோல்டரில் அப்படியே கை போடுறாங்க. இப்போ தான் நம்ம ஜெகேமே பார்க்குறாங்க. டே இங்கே என்ன பண்ணுற?
ஒன்றும் இல்லை பேபி, சும்மா தான் வந்தேன். ஓ சும்மாவா? அப்புறம் பேபி என்ன எல்லா நைட்டு வரும்போது பிரின்சஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னா, நீ மறக்கலையே? ஏய் டெய்லி வாங்கிட்டு போகிறதான்றா, என்ன புதுசாக வந்து கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்க? இல்லை நீ மறந்துடுவியோன்னு கேட்டேன் பேபி. நம்ம பொண்ணு அதெல்லாம் கண்டிப்பாக போன உடனே கேட்பா. ஸோ அப்புறம் அழுவால, அதனால தான். ஏய் உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் எங்கேயே உட்காந்துக்கவா? எங்கே உட்கார போறியா? ஆமாம். ஏய் இங்கே சும்மா இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, நான் எங்கேயோ உட்காந்துக்கிறேன்னே. சரி ஓகே உட்காரு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம அங்கேயுமே அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம தாண்டா அப்படியே உட்காந்து ஜேக்கே பார்த்துட்ருக்க. இப்போ அந்த பொண்ணு தான், சார் என்ன இல்லை யார் இவங்க? என்ன இல்லை சார் யார் இவங்கன்னு கேட்டேன். ஏய் இன்டர்வியூக்கு வந்தா அந்த வேலையை மட்டும் பாரு, அதெல்லாம் அதுக்கு நீ கேட்டுட்ருக்க? இல்லை சார் சும்மா தான் கேட்டேன். அதெல்லாம் உனக்கு ஹிட்டே என்ன பண்ணுற பேபி? அவள் தான் கேட்குறாள்ல நான் யாருன்னு சொல்லு, நான் யாருன்னு. என்ன பண்ணுறா நீ சொல்லு, நான் யாருன்னு சொல்லு. ஆக்சுவலாக இவன் என்னோட ஹஸ்பண்ட். நல்லா இன்னும் சத்தமாக சொல்லு பேபி, அவள் காதில் விழுகலன்னு நினைக்கிறேன். ஏய் சொல்லு. இவன் என்னோட ஹஸ்பண்ட், பேர் டேயோங். உனக்கு நான் தானே பேபி எல்லாமே? ஆமாம் எனக்கு இவன் தான் எல்லாமே, என் ஹஸ்பண்ட். அப்புறம் என் பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாம் இவன் தான். ஹே கேட்டியா, நான் இவரோட ஹஸ்பண்ட். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் பிரின்சஸ். ஓகேவா? இப்போ கிளம்புறியா? அது நான் ஏன் கிளம்பணும்? ஏய் நீ வந்ததுலேருந்து பார்த்த பார்வே சரியில்லை, முதல்ல கிளம்புடி. எங்க பாருங்க சார், நீங்கள் ரொம்ப ரூடாக பேசுகிறீங்க. ஏய் என்ன ரூடாக பேசுகிறாங்க? இதை விட நான் பயங்கரமாக பேசுவேன், பேசிக்கிட்டவா? கிளம்புறியா இல்லை? சார் நான் கிளம்பிடுறேன் சார். ஏய் என்ன பண்ணுற ஜேகே, நீ அமைதியாரு. இப்போ நீ கிளம்புறியா இல்லை? சார் நான் கிளம்பிட்டேன் சார். என்ன என்ன பண்ணுற நீ? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. நான் பொசசிவா? எனக்கு எதுக்கு பொசசிவ் ஆக போகுது? நானும் எதுவும் பண்ணல. ஏய் அப்படியே தெரியுது. என்ன தெரியுது? டேயாங்கு என்ன யோங்கி அப்படியே பச்சையாக தெரியுது, கொஞ்சமாவது கம்மி பண்ணுப்பா பொசசிவை. நானும் அவனை பொசசிவ் ஆகல, நீங்கள் அடுத்தவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகேக்கும் யோங்கிக்கும் சிரிப்பும் தாங்க முடியல. ஸோ அகெயின் அதுக்கப்புறம் வெறும் பொண்ணாக தான் வர்றாங்க. பட் நம்ம டேக் இதை பார்க்க காண்டாகிட்டு எல்லாருமே வேணாம், ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே யோங்கி தான், இதுக்கப்புறம் என்ன விட்டால் சரிபடாது, நீ கிளம்புன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. பட் நம்ம டே வந்துட்டு நான் போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு பையன் தாண்டா அப்படியே வரான். ஸோ இப்போ நம்ம டே தான் அப்படியே பார்க்குறாங்க. ஹாய் உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் மேத்யூ. ஓ மேத்யூவா, சரி ஓகே. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? மச்சான் ஜேகே. என்னடா? இல்லை இது வரைக்கும் வர்றவங்களெல்லாம் பார்த்துட்டு விரட்டி விட்டான், இந்த பையனை மட்டும் என்ன உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான் தெரிலையே. பார்ப்போம் அப்படியே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்க. அங்கே நம்ம டே தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு யூ ஆர் அப்பாயிண்டட். சார் நிஜமாவா? ஆமாம் நீங்கள் அப்பாயிண்டட், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜேகே தான், ஏய் என்ன அப்பாயிண்டடு? நான் இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்கல, நான் கேட்டுட்டேன், எனக்கு அவன் பாஸ் ஆகிட்டான். ஸோ இப்போது நீ மூடிட்டு இருக்கலாம், அப்புறம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுற. அந்த பையனும் அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறான். இங்கே நம்ம யோங்கி தான், ஹே டே சொல்லுங்கள் யோங்கி. இல்லை வந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் அப்படியே பற்றி விட்டு பையனை மட்டும் அப்படியே பிடிச்சி வச்சுருக்க, என்ன மேட்ரு? அது ஒன்றும் இல்லை யோங்கி, நான் ஒன்று சொல்லவா? இந்த பையங்களை கூட நம்பிடலாம், ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காளுகளே, அடுத்தவன் புருஷனுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு வருவாளுங்க. ஜெகேக்கு நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் டேயாங்கன்னு ஒருத்தன் இருக்கேன்னு தெரியும், இருந்தாலும் ஜெகே பின்னாடி சுற்றுறவளுங்க எவ்வளோ பேர் இருக்காளுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பொண்ணுங்க மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, அதுக்கு இந்த பையனே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம யோங்கி தாண்டா, ஹேய் டே ஜெலஸு பொசசிவ்லாம் இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. நான்லாம் என் ஜப்பன் மேலே இருக்கும், ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் காட்ட மாட்டேப்பா, நீ ரொம்ப ஓவர்லோடாக இருக்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடா. ஸோ அந்த இன்டர்வியூ அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதுடா. ஸோ இப்போது நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம டேயும் யோங்கியும் தான் அங்கே உள்ள ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. ஸோ இப்போது நம்ம யோங்கி தான் அப்படியே ஜெமனோட கேபினை பார்க்குறாங்க. அங்கே ஒரு பையன் ஜெமன்கிட்ட அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம டே தான், யோங்கி என்னடே தள்ளு, நான் போகணும். சரி ஓகே தள்ளுறேன்.
எதை இப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே பார்க்க அங்கே நம்ம ஜெமன் தான் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. யோங்கி என்ன இல்லை ஜலஸு பொசசிவ்லாம் ஆகுது போல இருக்கு. இல்லையா அப்போல்லாம் இல்லை. ஐயோ பச்சா தெரியுது, தொடச்சிக்கோ போப்பா போயிட்டு அடிச்சிடாம பார்த்து பக்குவமாக கேளு. ஏன்னா அவன் எம்ப்ளாயி. அவன் எதுக்கு அவன்கிட்ட அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான்? எனக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் நீ ஃப்ரெண்டு தானே, அவன் எப்படி பேசுனான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? இங்கே பாருங்கள் மிஸ்டர் யோங்கி, இதுக்கு பேர் தான் பொசசிவ் ஜெலஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இதுக்கு மேலேயும் எங்கே நிற்கவே மாட்டானே அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஜெமன் என்ன யோங்கி? இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் யார் இந்த பையனா? இவன் இப்போ ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருக்கான்ல. ஸோ நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நீ சொல்லிக் கொடுத்ததான் போதும், இதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுத்துக்கிறேன். நீ சொல்லிக் கொடுக்க போறியா? உனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குமே. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ கூட வாடா. இல்லை சார், எனக்கு இவர்கிட்ட கற்றுக்க தான். மோட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி தான் அந்த பையனோட கையை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க நம்ம ஜெமன் தான் என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அங்கே இருந்து நம்ம அவங்க அவ்வளோ சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மச்சான் யார் என்ன மச்சான் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஜலஸு. ஜலஸா? ஆமாம் மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மகிட்ட அவங்க சிரிச்சுட்டு அப்படியே நின்றுக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஈவினிங் டைம் தாண்டா ஆகுது. அங்கே நம்ம ஜெகையும் டேயும் அப்படியே கிளம்புறாங்க. பேபி சொல்லுப்பட்டு. இல்லை, இன்றைக்கி பிரின்சஸை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஹல்வா வாங்கி தரியா? ஹல்வாவா? எதுக்கு? எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. ஓ, வாங்கிடலாமே. நானே வாங்கி கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவீங்க. இப்போ என்னாச்சு சரிக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிடணும் போல் இருக்குது. ஓ, அல்வாவையா? அல்வாவை தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்குக்கு 2 பேரும் தான் அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே பிரின்சஸை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிரின்சஸும் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டானமா அவங்களோட மடியில் உட்காந்துருக்கா. நம்ம ஜேகே ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஒரு ஷாப்பில் ஸ்டாப் பண்ணா. டாடா என்னாச்சு, எங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்க? நீ தானே ஐஸ்கிரீம் கேட்ட, அதான். ஐஸ்கிரீமா? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரின்சஸ் தான் அவ்வளோ க்யூட்டாக இறங்கி போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே ஷாப்புக்குள்ளே போயிட்டு இங்கே நம்ம ஜேகே தாண்டா அப்படியே ஆர்டர் சொல்கிறாங்க. 2 பனானா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அண்ட் 1 ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். என்ன சொன்னா? என்ன பட்டு எதுவும் தப்பாக சொல்லிட்டுனா என்ன? ஆமாம், தப்பாக தான் சொன்னான். இங்கே பாருங்கள் வெயிட்டர், 2 ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் 1 பனானா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். அவளுக்கு பனானா தான் பிடிக்கும். அவளுக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். இல்லை, அவளுக்கு பனானா ஃப்ளேவர் தான் பிடிக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, அவளுக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். நான் தான் சொல்கிறேன்ல அவளுக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். இல்லை, பனானா தான் பிடிக்கும். ஐயோ, 2 பேரும் சண்டையை முதல்ல நிப்பாட்டுங்க. எனக்கு 2மே பிடிக்காது. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள் வெயிட்டர், எனக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் கொண்டுட்டு வாங்க ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல எங்கள் நம்ம டேக்கு 2 பேரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அது எதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியவே இல்லை. எங்கே போனாலும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. அதுவும் குழந்தை மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பனானா ஃப்ளேவர்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாக இருக்கும் உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தாவே. இங்கே பாரு பிரின்சஸ், உனக்கு பனானா தானே? இங்கே பாரு டாடா, ஒழுங்கு மரியாதை வாயை மூடிடு. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும், ஓகேவா? இங்கே பாரு பிரின்சஸ், அப்போ உனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காதா? ஐயோ அம்மா, என்னால் முடியல. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டது குத்தம்மா, அதுக்கு இவ்வளோ பெரிய சண்டையா? சிக்கி, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ, அப்போ அந்த ஒரு இதுவும் கிடையாது, மூடிட்டு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. போச்சா? சொல்லி முடிஞ்சு. இந்த பனானாவால் என் வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் நான் பட போகிறேன்னு தெரியலையே. அப்படி பட்டாலும் இந்த பனானாவை விட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெயிக்க தான் திருத்துன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிரின்சஸும் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட இப்போ 3 பேரும் அப்படியே கிளம்புறாங்கடா. அப்படியே வரும்போது ஒரு மாதிரி குஜாஸாக வந்திருப்பாங்க. இப்போ என்னடானா ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சை திருப்பி வச்சு போயின்னு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும்? இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க? இங்கே பாரு பிரின்சஸ், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஆமாம், எனக்கும் ஒன்றும் ஆகலை, அதான் வேணான்னு சொல்லிட்டானே அல்வாவே. என்னடா தான்? ஒன்றும் இல்லை. அப்புறம் அம்மா, என்ன? எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஓ, நிஜமாவா? அப்போ பனானா பிடிக்காதா?
தாதா எனக்கு பனானா ஃப்ளேவருமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் சரிங்களா? இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி ஓகேடா செல்லக்குட்டி, நீ சொன்னதுக்காக நாங்கள் சிரிக்கிறோம். ஹை, அதான் குழந்தை சொல்கிறாள்ல சிரியேன். நான் அவள் சொல்கிறான் தான் சிரிக்கிறேன், நீ சொல்கிறான்னு ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆமாம் அப்படிதான். ஐயோ கடவுளே, இவங்க 2 பேருக்கும் நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கேனே அப்படியே சொல்லிட்டு அந்த குழந்தை தான் அவ்வளோ க்யூட்டாக புலம்பிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே காரு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தாண்டா போகுது. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பிரின்சஸ் அப்படியே இறங்கி கொடுக்கணும்னு ஓடி போயிடறா. எங்கே நம்ம ஜேகே தான், ஏய் பட்டி ஒரு நிமிஷம். என்ன? இந்தா அல்வா கேட்டியே. அல்வாவை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே குடுன்னு போக இங்கே நம்ம ஜேகே தான் சும்மா இருந்தவனா அப்படி இப்படி பேசி ஆசை காட்டி இப்போது வேணான்னா விட்டுருவேனா இந்த வரண்டி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம பிரின்சஸ் தான், மம்மா என்னடா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நான் போய் தூங்கவா? அப்படியா, சரி ஓகே போய் தூங்கு. அம்மா எனக்கு கதை நான் வந்து சொல்கிறேன்டா அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம டேரா அப்படியே பிரின்சஸை தூக்கிட்டு போயிட்டு அவரோட பெட்டில் படுக்க வச்சுட்டு க்யூட்டாக பக்கத்தில் உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கே நம்ம பிரின்சஸும் அப்படியே கண்ணு முழிச்சு கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே அப்படியே நம்ம ஜேகையை பார்த்தோன்னா அவர் பிரின்சஸ் ரூமோட வாசலில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டேரா அப்படியே பார்க்குறாங்க. வெளியே வா. நான் ஏன் வரணும்? நான் வர முடியாது. ஏய் டே விளையாடாத, ஒழுங்கு மரியாதையாக வெளியே வா. ஹே போடா, போயிட்டு தலைவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கு, நான்லாம் வரவே முடியாது. ஏய் இப்போ நீ வர முடியுமா? முடியாது. மம்மா அவர் தான் கூப்பிடுறாருல்ல, போங்கல்ல அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேக்கும் ஷாக்கு ஜேகேக்கும் ஷாக்கு. இங்கே நம்ம ஜேகே தான், ஏய் பிரின்சஸ் என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாம், இவங்க கண்ணால் பேசினா எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, நீ கண்ணால் பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் தாதா. நான் யார்? ஜங்குக்கோட பொண்ணு, அப்போ ஒன்றை மாதிரி தானே இருப்பேன். நீ கூப்பிட்றேன்னு நல்லாவே தெரியுது. மம்மா நான் வேணா தூங்கிக்கிறோம், நீங்கள் வேணா போகிறீங்களா? தாதாவுக்கு நீங்கள் இல்லாமல் தூக்கமே வராது. பிரின்சஸ் இதெல்லாம் உனக்கு யார் சொல்கிறது? அதெல்லாம் யார் சொல்லணும்? அந்த இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் மூஞ்சி பார்த்தால எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் குழந்தை தானே, நான் தூங்கிப்பேன், அவர் தான் நீங்கள் இல்லாமல் தூங்க மாட்டார். போயிட்டு பக்கத்தில் பட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேக்கும் சரி ஜங்குக்கும் சரி அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுது. பிரின்சஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வேணா 2 பேரும் இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிறோம். நிஜமாவோ? ஆமாம், 2 பேரும் இங்கேயே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டு பிரின்சஸ் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. நம்ம பிரின்சஸ் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஏறி போயிட்டு ஜேகேயோட செஸ்ட்டில் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. இப்போது ஒரு ஆஃப்டர் 1 hour கழித்து காட்டினோன்னா நம்ம பிரின்சஸ் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டா ஜேகேயோட செஸ்ட்லேயே. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா அவரும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான், பிரின்சஸ் அப்படின்னு எழுப்பி பார்க்குறாரு. பட் பிரின்சஸ் எந்திரிக்கல. ஸோ இப்போ நம்ம அவர் என்ன பண்ணிடுறாருனா பிரின்சஸ் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட ரூமில் படுக்க வச்சிடுறாரு. அந்த குழந்தை அப்படியே நல்லா தூங்கிடுது. இப்போது ஜேகே தான் அப்படியே வர்றாங்க ரூமுக்குள்ளே. வந்துட்டு அப்படியே அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம அவர் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போது ஜேகே தான் அப்படியே பக்கத்தில் வர்றாங்க. வந்து டேங் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவர் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக, ஹே ஜேகே என்ன பண்ணுறா? கையறா. எது கை எடுக்கணும்? இங்கே பாரு பொறுக்கி, என்னது இதெல்லாம்? எங்கள் குழந்த அவ தூங்குறாளா? ஆமாம். எங்கே? நம்ம ரூம்லையா? அவள் இப்போ அங்கே போனா? அவள் எங்கே போனா? நான் தான் அப்படியே லிஃப்ட் பண்ணி என் குழந்தையா அங்கே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வந்தேன். எதுக்குடா இப்போ நீ என்ன பண்ண பிளான் பண்ணுற? ஏய் நானும் அவங்ககிட்ட அல்வா கேட்டேன். அல்வா அப்போ கேட்டேன், அதுக்கு ஏய் எப்போ கேட்டாலும் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இங்கே பாரு, நான் அல்வா சாப்பிட தான் கேட்டேன். ஓ அல்வாவை சாப்பிட தான் அல்வா கேட்டியா? அப்புறம் நீ ஏதோ யோசிச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்கு மாதிரி தள்ளிப்போ. பட்டு நீ எப்போவாது இதுக்கு நோ சொல்லி உன்னை விட்டுருக்கேன். இங்கே பாரு சிக்கே, ஒழுங்கு மரியாதையாக போயிடு. ஏய் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே அவங்களோட ஹிப்பில் கையை வைக்கிறாங்க.
இங்கே பாரு ஜிக்கே, என்னோட வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ பண்ணுற, ஒழுங்கு மரியாதையாக கையை இழுத்துரு. ஏய், உன் வீக்னஸ் எது? எங்கெங்கெல்லாம் தொட்டா நீ எப்படி இப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுவ? எல்லாம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் யார்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குற? இங்கே பாரா பொறுக்கி, ஒழுங்கு மரியாதையாக கையை எடுத்துற. ஏய் பட்டு, அப்போது உனக்கு வேண்டாமா? எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம். எங்க இப்போ சொல்லு அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கே தான் அப்படியே அவங்களோட லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கள் நம்ம டேக்கு நோ சொல்லவும் முடியல, அந்த கிஸ் அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஸோ இப்போது நம்ம டேக்கு அதுக்கு மேலே முடியல. ஸோ அவரும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண இப்போது அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஜேக்கே அவரோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே நம்ம டேயோட ஷர்ட்டையே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஏய் பட்டு, எனக்கு இப்போ நீ வேணும், முழுசாக வேணும், உன்னை நான் அப்படியே சாப்பிட்ணும். எனக்கும் பேபி, எனக்கும் நீ இப்போ அப்படியே முழுசாக வேணும். அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேக்கே தான் அப்படியே டேங் மேலே ஹோவர் ஆகி அவரோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டேயும் சும்மா இல்லை. ஸோ அவர் அப்படியே ஜேக்கே தள்ளி விட்டு அவர் வந்து ஜேக்கே மேலே ஹோவர் ஆகி அப்படியே ஜேக்கியோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணேன். ஸோ இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேக்கே அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணா. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக நம்ம டேயாங்கோட மார்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஸோ இப்படியே அவங்களுக்குள்ள அந்த நைட்டு சண்டேயாக ஸ்டார்ட் ஆனாலும் செம்ம ரொமான்டிக்காக முடியுது. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் தாண்டா ஆகுது. அங்கே நம்ம ஜேக்கே தான், பட்டு என்ன பேபி, என்னாச்சு, டயர்டாக இருக்கியா? ஆமாம். ஏய் 5 ரவுண்டு தாண்டா போனேன், 10 ரவுண்டே போயிருக்கேன், அதுக்கெலாம் டயர்ட் ஆகாமல் என்ன இப்போது? பிரின்சஸ் பிறந்ததுக்கப்புறமா நீ கம்மியாக தானே பண்ணிகிட்டு இருந்தா, இப்போது 5 ரவுண்டு என்னால் சுத்தமாக முடியல. ஐயோ முடியலையா? சரி விடு, 10 பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி நைட்டு வேணா 2 ரவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். பொறுக்கி இப்போ வேணாலும் எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறேன். இன்னைக்கு வேறு நீ பிளான் பண்ணிட்டுருக்கியா? அது வந்து இங்கே பாரு, எங்கள் டாடி வாங்குவா, அவளுக்கு மாதிரி தான் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேங் தான் அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க ஜேகே கிட்ட. சரி ஓகே, இதுக்கப்புறம் 1 வீக் நான் உங்ககிட்ட வரமாட்டேன். 1 வீக்கா? ஏய் என்ன எல்லாம் 1 வீக் வரமாட்டியா? நீ இருந்துருவியா? ஏய் என்னடா அப்படி பேசினாலும் அப்படிங்கிற, இப்படி பேசினா இப்படிங்கிற, என்ன மாட்ரு? ஒன்றும் இல்லை. அப்போது உனக்கு வேணும், ஆனால் கேட்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், அப்படி தானே? பொறுக்கி காலையிலே ஆரம்பிக்காதா, எந்திரி. நான் எதுக்கு எந்திரிக்கணும்? நீ தான் எந்திரிக்கணும். பொறுக்கி நீ தான் ஏன் மேலே படுத்துருக்கா, உனக்கு மரியாதையாக எந்திரி. ஓ சாரி, மறந்துட்டேன். நீ எதை தான் மறக்காமல் இருந்திருக்க. அப்புறம் பட்டு, என்ன இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவன் மேலே படுகிறது செம்மையாக இருக்குது தெரியுமா? எச்சி பொறுக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம டேயும் ஜேக்கியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு வெளியே தான் வராங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தா ஒரு குழந்தை க்யூட்டாக கோச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கு. இப்போது நம்ம ஜேக்கே தான்டா அப்படியே கீழே வராங்க. வந்தால் நம்ம பிரின்சஸ் தான் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. பிரின்சஸ் என்னாச்சு, காலையிலே இவ்வளோக்கமாக உட்காந்துருக்க, யார் மேல்டா தங்கம்? டாடா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்ன உண்மைடா? இல்லை டாடா, நைட்டு என் ரூமில் தானே நீங்கள் 2 பேரும் படுத்திருந்தீங்க. ஆமாம் தானே? ஆமாம். அப்புறம் காலையில் எழுந்திருக்கும் போது நான் ஏன் டாடா உங்கள் ரூமில் இருந்தேன், நீங்கள் 2 பேரும் என் ரூமில் இருந்தீங்க? எனக்கு புரியல டாடா. அது வந்து ஐயோ கரெக்டாக கேட்குறாளே, இப்போ நான் என்ன சொல்கிறது, அது ஒன்றும் இல்லடா செல்லக்குட்டி, நைட்டு உன் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை. ஏசி ஒர்க் ஆகலையா? ஆமாடா, உனக்கு வேறு ரொம்ப ஸ்வெட் ஆச்சா, அதான் என் குழந்த ஸ்வெட்டிங்லேயே தூங்கினா இந்த அப்பாவுக்கு மனசு தாங்காதில்ல, அதனால தான் எங்கள் ரூமில் இருக்க ஏசியில் ஒன்றை படுக்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் இங்கே நான் ஏசியில் படுத்திருந்தோம். ஓ அப்படியா டாடா? இருந்தாலும் டாடாவுக்கு பிரின்சஸ் மேலே ரொம்ப தான் பாசம். ஆமாடா, உன் மேலே பாசம் வைக்காமல் வேறு யார் மேலே பாசம் வைக்க போகிறேன்? ஆமாம் டாடா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பிரின்சஸும் ஜெய்கியும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம டைம் தான் அவ்வளோ ஹரிபரியாக கிளம்பி வந்துட்டு, பேபி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா? பேபியா?
நைட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் சரியாயிடுச்சு, வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரின்சஸ் தான் அப்படியே க்யூட்டாக காரில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பிரின்சஸ் இறக்கி விட்டுட்டு நம்ம டேக்கு 2 பேரும் தாண்டா காரில் போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம டே தான் ஜேகே என்ன பட்டு இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அது வந்து இன்னைக்கு வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்துடுவான் தானே? ஆமாம் வந்துடுவான். என்ன? இல்லை இவன் அசிஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் நீ கொஞ்சம் தள்ளியே இரு. ஏய் நான் சந்தேகப்படுறியா? இந்த ஜேகே மேலேயே சந்தேகப்படுறியா? இங்கே பாரு பேபி, நான் ஏன் உன் மேலே சந்தேகப்பட போகிறேன்? நான் எப்போவாச்சும் உன் மேலே சந்தேகப்பட்டு பேசியிருக்கேனா? அப்புறம் எதுடா இவ்வளோ அழுத்தி சொல்கிற பக்கத்தில் போகாதுன்னு? அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நான் அவன் கூட க்ளோஸாலாம் இருக்க மாட்டேன், புரியுதா? எனக்கு தெரியும் உன்னை பற்றி, இருந்தாலும் சரி தெரியுது மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்கு 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ் போயிடறான். ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே நம்ம டே அவர் பாட்டுக்கு உட்காந்து அவரோட கேபினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருடா. இப்போது அந்த மேத்யூ தான் அப்படியே வரான். வந்துட்டு ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் ஆப்போசிட்டில் தான் நம்ம டே வந்து உட்காந்துருப்பாரு. இப்போது இங்கே நம்ம டே தான் அப்படியே பார்க்குறாங்க. மேத்யூ அப்படியே ஜேகேவோட அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சொல்லிட்டு நம்ம டேம் கூப்பிட போகிறாரு. பட் அங்கே மேத்யூ என்ன பண்ணுறான்னா அவரோட ஹேரெல்லாம் அப்படியே செட் பண்ணிவிட்டு டைலாம் கரெக்டாக இருக்கா, அந்த டக்கின்லாம் நல்லா பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு மாதிரி சரி பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். என்னடா இது, இவன் சரி பண்ணுறது எனக்கு ஒன்றும் சரியாக படலையே. அடடா டேங்கு தப்பு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேங்கு தான் அப்படியே பரபரப்பாக உட்காந்துட்ருக்காரு. மச்சான் டேய் என்னடா இது இப்படி உட்காந்துட்டு இருக்க காலையிலேயே? ஜிமுனா ஏய் சி என்னன்னு சொல்லு. ஜிமுனா அந்த மேத்யூ இருக்கான்ல, மேத்யூவா அது யாரு? அதான்டா நேற்று ஜேகேக்கு புதுசாக அப்பாயின் பண்ணுமே. ஆமாம் அவனுக்கு இப்போ என்ன மச்சான், அவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மச்சான் அவனோட ஹேரு டை அதெல்லாம் டக்கின்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனான். என்னது ஜேகே கேபினுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனானா? சரியில்லையே மச்சான். ஆமாம் மச்சான், இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆனால் டேங்கு என்னடா? இல்லை இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் அப்படியே ஞாபகம் வருது. என்ன விஷயம்டா? இல்லை மச்சான், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே. அச்சி என்னன்னு சொல்லு. இல்லை ஃபர்ஸ்ட் டைமு நீ ஜெகே பார்க்க போகும்போது இதே மாதிரி தானே அவனோட ஹேர்லாம் செட் பண்ணிக்கினு கையெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கினு அப்படி தானே போனேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு மச்சான். அச்சி நாயே நீ இன்னும் அதை மறக்கலையா? ஏய் சிஓவே கரெக்ட் பண்ண அசிஸ்டண்ட் தானே நீனு. இங்கே பாரு அதனால கூட அப்போ சொல்லிட்டு இருக்க. ஏய் மச்சான் அதான் மறக்கிற விஷயமா அது. இங்கே பாருறா அண்ணா மச்சான், இப்போ அவனும் அந்த மாதிரியே போகிறத பார்த்தா நீ மைண்ட் செட்டில் போன அதே மைண்ட் செட்டில் தான் அவனும் போவான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிறா? ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே கரெக்ட் பண்ணணும்லாம் போகலை மச்சான். ஐயையோ மச்சான், நான் உன் ஃப்ரெண்டு, என்கிட்டயே வா. அவனை பார்த்தவனே ஃப்ளாட் ஆகி அடுத்த நாளே அப்படியே அவனை மைக்கு நாள் தானே நின்று. இங்கே பார் ஜிமன், என்கிட்ட நல்லா வாங்கிட்டு போயிடாத. நான் உன்கிட்ட ஐடியா கேட்டால் என் பாஸ்ட்லாம் இழுத்து பேசின்னு இருக்கேன் நின்று. அது ஒன்றும் இல்லை மச்சான், முதல்ல வா அப்படியே போயிட்டு லைட்டாக எட்டி பார்ப்போம் உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமினா தானே அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே இந்த விண்டோஸ்லாம் இருக்குல்ல குட்டியாக திறந்து, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே தான் அப்படியே போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. ஸோ அங்கே நம்ம மேத்யூ தாண்டா கையில் ஃபைலோடு நின்றுட்டுருக்கான். மச்சான் அவன் ஒன்றும் பண்ணல மச்சான், அவன் பாட்டுக்கு பச்சை பிள்ளாட நின்றுட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிமனை பார்த்து பேசிகிட்டு இருக்க. மச்சான் அங்கே பாரு மச்சான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க உள்ள. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம மேத்யூ அப்படியே ஃபைலை ஃபுல்லாக கீழே போட்டுடுறான். ஸோ அந்த ஃபைல் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போய் அங்கே விழுந்துருது. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் மேத்யூ என்னாச்சு? அது சார் தெரியாமல் போட்டேன் சார். இட்ஸ் ஓகே நான் எடுத்துறேன் அப்படியே சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே கீழே குனிஞ்சு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. மச்சான் இந்த சீனும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மச்சான். யாரோ வேணும்னே ஃபைலை கீழே போட்டு யாரையோ எடுக்க வச்ச மாதிரி. ஹே ஜெமினா என்னடா இது? மச்சான் கன்ஃபார்மு அவன் பக்கா வலிகிற கேஸுன்னு நினைக்கிறான். வாழை கரெக்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கான். ஐயோ நான் ஆம்பளை பையன் தானே நல்ல பையன் நினச்சேன்டா. உன் செலெக்ஷன் தானே அதான் இப்படி இருக்கு மச்சான். இப்போ நான் என்னடா பண்ணுறது? இரு மச்சான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் சொல்ல இங்கே நம்ம டே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு மச்சான் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இப்போ 2 பேரும் முட்டிப்பாங்களோ அப்படின்னு சொல்ல அவர் சொல்லி வாய மூல அங்கே மேத்யூ போய்ட்டு அப்படியே ஜேகேயோட தலையிலே முட்டிடுறான். சாரி சார். இட்ஸ் ஓகே
பார்த்து வேலை பாருங்கள் இதுக்கப்புறம், ஓகேவா? ஓகே சார், இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். மச்சான் என்னத்த மச்சான் பார்த்துக்க போகிறான்? மச்சான் நீயும் சி வாய முடி நாயே, நான் உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன? ஆமாம் ஜிமனா, ஒரே ஒரு நிமிஷம். என்ன மச்சான்? இல்லை, நான் அவனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் சரி பண்ணது, உள்ளே போய் ஃபைலில் வேணும்னே கீழே போட்டது, அதுக்கப்புறம் அவன் தலையில் போய் முட்டினது, இதெல்லாம் உனக்கு எப்படி மச்சான் தெரியும்? மச்சான் அது வந்து மச்சான் நான் எட்டி பார்த்துருக்கேன், அப்படி தானே? மச்சான் நீ உள்ளே போகும்போதே எனக்கு தெரியும் மச்சான், உள்ளே ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அச்சி, உனக்கு வெக்கமாவே இல்லை? ஏண்டா எல்லா கதையிலையும் இதை தானே கேட்குறீங்க, நான் தான் சொல்கிறேனே எல்லா கதையிலையும். என் மச்சானோட ரொமான்ஸை பார்க்க எனக்கு வெக்கமாவே இல்லை மச்சான். அச்சி, நீலாம் ஒரு ஃப்ரெண்டு, நான் தான் மச்சான் ஃப்ரெண்டு. அச்சி பயமுடு நாயே, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ அங்கே மேத்யூ தான். ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுற. இப்போது அந்த பையன் அப்படியே வெளியே வந்துடுறான். இங்கே நம்ம டே தான் இன்னைக்கு அவனை, டேய் மச்சான் மச்சான் மச்சான், ஒரே ஒரு நிமிஷம் மச்சான், இரு மச்சான், எனக்கு காண்டா இருக்கு மச்சான், அவன் எப்பறம் என் புருஷனே கரெக்ட் பண்ண பார்க்கலாம். ஏய் நாயே, அவனுக்கு உன் புருஷன் தெரியுமா? தரல மச்சான். அதை ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரிய வை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற? ஆமாம் போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்ல. இங்கே நம்ம டே தான் அப்படியே தூரம் வர்றாங்க. டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நம்ம ஜிம்மன் கிட்ட போகிறாங்க. என்ன மச்சான்? இல்லை, இப்போ நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன்னு வையேன், நான் ஜெக்கியோட கேபினை எட்டி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமாக நினைக்க மாட்டான். நான் இதே கேவலம் நினைக்க போகிறானா? மச்சான் உன் புருஷன் மச்சான், உன் புருஷனோட கேபினை நீ எட்டி பார்க்கல, என்ன மச்சான் தப்பு? இல்லை மச்சான், இருந்தாலும் கேவலமாக தான் நினைப்பான்னு நினைக்கிறேன். ஏய் மச்சான், இல்லை, இப்போ நீ சொன்னல எட்டி பார்த்தேன்னு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சு. இதே மாதிரி அவன் என்ன நினச்சிட்டானா? ஓஹோ, என்ன மச்சான் அசிங்கப்படுத்துறியா? இந்த ஜிமினியே நீ அசிங்கப்படுத்துறியா? ஏன்டா ஓ ஒன் சைடு லவ்வை டபுள் சைடு லவ் ஆக்கி அந்த டபுள் சைடு லவ்வை கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போய் அந்த கல்யாணத்துலையும் நானே ஐயராக இருந்து உனக்கு அந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சேன். அதுக்கு நீ என்ன பண்ண? உன் புருஷன் கூட ஜாலியாக இருந்து ஒரே வருஷத்தில் கையில் புள்ளையோடு வந்து நின்ன. அப்போவும் நீ என்ன சொன்ன? மச்சான் மச்சான், இனிமேல் இந்த குழந்தை உச்சாப்பானா கூட அதை நீ தான் பார்த்துக்கணும் மச்சான் மச்சான்னு சொன்னேன். அப்போது நானும் சரி ஓகே, நம்ம மச்சானோட குழந்தை தானே, அது உச்சா போனாலும் பரவாயில்ல, நம்மளே பார்த்துக்கலான்னு அவளை பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி மறு மேலையும் தொழு மேலையும் போட்டு போட்டு வளர்த்தேன். அந்த குழந்தை தூங்கணும்னு நான் தூங்காமல் டெய்லியும் நைட்டு கைவீசமா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, அதை மெதுவாக திம்போம் கைவீசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பாராட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? உன்னோட ரூமில் உன் புருஷன் கூட ஜாலியாக 2வது பிள்ளைக்கு பிளான் பண்ணி கட்டிப்பொடிடான்னு சொல்லி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த. அது கூட பரவாயில்ல மச்சான். ஆனால் அந்த குழந்தை பெரியலாகி என்னை வந்து ஆசையாக ஜிமன் மாமா அப்படின்னு கூப்பிடும்போது உள்ளே என்னதான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி ஓகே, நம்ம பார்த்த மாமா வேலைனால தான் இந்த குழந்தை வந்து இப்போ நம்மளை மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்னை நானே பெருமையாக பேசிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. அப்படி பார்த்த ஜிமனை நீ கேவலம் நினச்சிட்டல மச்சான். கேவலம் நினச்சிட்டல. அப்பா மூச்சு வாங்கடே மச்சான், உனக்குள்ள இவ்வளோ இருந்துச்சா மச்சான்? ஐம் சாரி மச்சான், ஐம் சாரி. உன்னை போய் என் லவ்வுக்கு மாமாவில் பார்த்தா என் மச்சானை போய் அசிங்கமாக நினச்சிட்டோன்னு நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு மச்சான். ஏண்டா இப்போ கூட நான் மாமாவில் பார்த்தேன்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்துகிறேன். ஐயோ மச்சான், சத்தியமாக இல்லை மச்சான், உனக்குள்ள ஐம் சாரி மச்சான். இதுக்கப்புறம் இதாண்டா என் சோல்மேட்டு. வா மச்சான், இதுக்கப்புறம் இந்த டேங்கோட சோல்மேட்டு ஜெமன் தாண்டா மச்சான். ஐ லவ் யூ மச்சான். ஆச்சி கேவலமாக நடிக்காத, அவன் போயிட்டு இருக்கான் பாரு. ஆமாம் இல்லை, ஐடியா கொடு மச்சான். தெரியும் நாயே, நான் இவ்வளோ தான் மூச்சை பிடிச்சி பேசினாலும் உனக்கு அறிவே வர்றதுன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன அவன்கிட்ட நீ சொல்லணும், அவ்வளோதானே? ஆமாம் மச்சான், அவனுக்கு தெரியணும் மச்சான். அப்போது நீ டேரெக்டாக போய் சொன்னால் அவனை கேவலமாக நினைப்பான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை மச்சான். சரி ஓகே, நீ என்ன பண்ணுற? அப்படி பண்ணு. ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகுண்டா டேய், இந்த ஜிமினை நம்பினோம் கைவிடப்படார். தெரியும் மச்சான், என்ன ஆசீர்வாதம் பண்ணு. அச்சி தஞ்சு பண்ணாயே அப்படின்னு சொல்ல எங்கள் நம்ம டேங் தான் அப்படியே மேத்யூ கிட்ட வராங்க. மேத்யூ, சொல்லுங்க. இல்லை, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணுமே. கேளுங்க டேங். நீ சிங்கிளா? எதுக்கு இப்போ அதை கேட்குறீங்க? இல்லை சும்மா அப்படியே. நான் சிங்கிள் தான். ஆஹா, பாயிண்ட் போச்சு, இவன் சிங்கிளா? மேத்யூ சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு பாய்னா பிடிக்குமா இல்லை கேர்ள்னா பிடிக்குமா? டே அதெல்லாம் எதுக்கு, இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு. எனக்கு பாய் தான் பிடிக்கும். அடா பாவி, அப்போ 2வது பாயிண்ட் போயிடுச்சு, சொல்லி முடிச்சு. மேத்யூ, அப்புறம் என்ன டயாங்? அது ஒன்றும் இல்லை, யாராவது ஹேண்ட்ஸமாக அப்படியே அழகாக யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு தோணுமா?
கண்டிப்பாக தோணுமே, இது எல்லாருக்கும் தோன்றது தானே. சொல்லி முடிஞ்சு 3வது பாயிண்ட்டும் போயிடுச்சு. அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க வரேன்னா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். இல்லை மேத்து, இல்லை டேம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். சரி ஓகே கிளம்போ அப்படின்னு சொல்லிடுற. இங்கே நம்ம டேங் தான், அடா பாவி, இன்னும் 3 பாலையுமே சிக்கரெட் அடிச்சுட்டு போகிறான். அப்போ நான் என்ன நோ பால் இங்கே உட்காந்துருக்குதா? கிணவர் கிடையவே கிடையாது. நாளைக்கு இந்த டேங் யாருன்னு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேங் தான் நின்றுட்டு இருக்கான். நான் மச்சான் என்னாச்சு மச்சான்? 3 பால்வே நோ பால் ஆயிடுச்சு மச்சான். ஆமாம் மச்சான், 3க்குமே அவன் அப்படியே ஆன்சர் பண்ணுறான்டா. சொல்லி முடிஞ்சா அவ்வளோதான், அவன் இனிமேல் உன் பின்னால தான் சுற்றவே போகிறான். அது எப்படி மச்சான் நான் விடுவேன்? நான் மச்சான் பண்ண போகிறேன். என் செல்லாக்குட்டி எதுக்கு என் கூட இருக்கா? யாரு மச்சான்? அதான் ஓன மாமா மாமான்னு கூப்பிடுவாளே, பிரின்சஸா? இனிமேல் தெரியும் இந்த டயாங் யாருன்னு. அடே மேத்யூ, உனக்கு ஏன் புருஷன் கேட்குதா? இருடி மாப்பிள்ள, உனக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயும் ஜேக்கையும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா வீட்டுக்கு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, பேபி சொல்லுபட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்குது. ஏய் என்னாச்சு? தெரியல, நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அவர் மடியில் இருக்க லேப்டாப்பை அப்படியே வாங்கி மூடி வச்சுட்டு நம்ம டேங் போயிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜெக்கியோட லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. ஏய் பட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருந்துச்சு. ஆஃபீஸ் போனால் ஒர்க்குன்னு இருக்க, அப்புறம் நீ என்கிட்ட எப்போ தான் பேசுவேன்? ஏய் இந்த ப்ராஜெக்ட் பற்றி உனக்கு தெரியும்ல, நான் அதுக்கு செமையாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே எனக்கு புரியுது, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறேன்னு, அதுக்குன்னு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமே இருப்பியா? சரிடா, இப்போ என்ன உனக்கு வேணும்? ஒன்றும் இல்லை, அது நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்லை, அந்த மேத்யூ இருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு என்ன போ? அவன் கூட க்ளோஸாக இருக்கானா என்ன? ஹேய் என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏன் இந்த சிஇஓவை பிஏவை நீ கரெக்ட் பண்ண மாதிரி அவனே என்னை கரெக்ட் பண்ணிடலான்னு நினச்சி பயப்படுறியா? இங்கே பாரு, எதுக்கு இப்போ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? அப்படிலாம் இல்லை. ஏய் நான் என்ன தான் பெரிய சிஇஓவாக இருந்தாலும், நீ என்னோட பிஏவாக இருந்தாலும், இந்த சிஇஓ இந்த பிஏ டேவாங்க்கு மட்டும்தான் விழுவான். இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை பிஏ வந்தாலும் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு நீ போதும்டா. புரியுதா உனக்கு? அதுக்கு இல்லை, புரியுது எனக்கு. பிஏவாக இருந்ததா நீ என்னை கரெக்ட் பண்ண, அதான் உனக்கு பயமாக இருக்கு. இத்தனை வருஷமா நீ அதுக்கு தானே என் பக்கத்தில் எந்த பிஏவுமே விடவே இல்லை. அது அப்படிலாம் இல்லையே. ஏய் நடிக்காத. நான் ஒன்றும் நடிக்கல. சரி ஓகே, பிரின்சஸ் எங்க? அவள் மேலே இருக்கா. எங்கே? இன்னும் வராமல் இருக்கா? நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்தாலே அவளுக்கு பொறுக்காதே. டாடா நீங்கள் எங்கே இருக்கீங்க? மம்மா வந்துட்டா பார்த்தியா? நான் தான் சொன்னேன்ல, எந்திரி. நான் ஏன் எந்திரிக்கணும்? என் புருஷன் மடியில் நான் உட்காந்துருக்கேன். அவள் கேட்டாலும் நான் இந்த இடத்த விட மாட்டேன். ஏய் எந்திரான், அவள் பார்க்க போகிறா. பார்த்தா பார்க்கட்டும். மம்மா நீங்கள் என்ன டேடியோட மடியில் உட்காந்துருக்குங்க, இறங்குங்க. நான் ஏன்டி இறங்கணும்? என் புருஷன் மடியில் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன? அது என்னோட பிளேஸ், இறங்கு மம்மா. டாடா நீ என்ன தூக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா, அவ்வளோதான், ஏன் சொல்லி முடிஞ்சு. இங்கே பாருடி, இவர் என் புருஷன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பா, புரியுதா? உன் புருஷனாக இருக்கலாம், ஆனால் அவர் என்னோட டாடா. ஒழுங்கு மரியாதை இறங்கிடுமாம்மா. ஏய் முடியாதடி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடி. டாடா ஏய் இப்போ உன்னை அச்ச மாதிரி அழுதுட்டு இருக்கேன். ஏய் அவள் எப்படி அழுதுட்டு இருக்கா? இறங்கு. ஏய் அவன் நடிக்கிறாடா, ஏய் இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே அவங்க தள்ளி விட்டுட்டு பிரின்சஸ் தூக்கி வச்சுக்கிறாங்க. டாடா மம்மா மம்மா என்ன திட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்க முன்னாடியே நீங்கள் இல்லாதப்பா என்ன அடிக்கிறாங்க டாடா. அதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இங்க இப்படி 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 அடிப்பாங்க தெரியுமா? உங்ககிட்ட நான் சொல்கிறதே இல்லை. அடி பாவி, யாரு? நான் ஒன்று அடிச்சேனா? ஆமாம், நீதான் என்ன அடிச்ச. நீதான். ஐயோ ஏய் என்னது இது? என் பிள்ளை நீ அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா? எனக்கே தெரியாம? ஹே ஜெகே, அது எனக்கே தெரியாதுடா, நான் இது வரைக்கும் அவளை அடித்ததே இல்லைடா.
டாடா மாமா போய் சொல்கிறாங்க, அவங்க என்ன அடித்தாங்க. ஏய், குழந்தை போய் சொல்லுமா? எப்படா அவளை அடிச்ச? இங்கே பாரு ஜேகே, அவள் ஏதோ என்னை மாட்டி விடுறதுக்காக போய் சொல்கிறான். சத்தியமாக நான் அதை அடிக்கவே இல்லை. ஏய், நீ அடிக்காம தான் புள்ள பாரு எப்படி தேமி அழுதுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லி வச்சிருக்க. ஓ ஜேகே, இந்த டைம் மேலே நீ சந்தேகப்படுறியா? மாமா மாட்டிக்கோ. ஏன் டாடா மாடியில் என்ன உட்கார வேணாம், நான் சொல்கிறேன். இப்போ நீ சண்டை போட்டுட்டு டாடா. என்னம்மா? நான் மேலே போகிறேன், எனக்கு மாமாவை பார்க்கவே பிடிக்கல. சரி ஓகேடா தங்கம், நீ போ. சரி நான் போகிறேன் டாடா. சரி போடா, அழாம போ. சரி டாடா, நான் அழலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பிரின்சஸ் தான் குடுகுடுன்னு ஓடி போகிறான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டே தான் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி நின்றுருக்காங்க பிரின்சஸை பார்க்குற மாதிரி. நம்ம ஜெய்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் தான் அப்படியே ஜெய்கே பின்னாடி போயிட்டு மாட்டியா, நல்லா மாட்டிக்கோ, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னென்னமோ பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறா. இங்கே நம்ம டே தான் அடி 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 இங்கே பாரு எனக்கு எப்படி நக்கல் பண்ணிட்டு போகுதுன்னு பாரு. நல்லா அப்படியே ஒன்று மாதிரி வந்து பிறந்திருக்கு. நான் இது என்ன மாதிரி வந்து பிறந்திருக்கா? ஆமாடா, அப்படியே ஒன்று மாதிரி வந்து பிறந்திருக்கு. ஏய், இப்போ நான் தாண்டா அவங்ககிட்ட சண்டை போடணும். என்ன சண்டை போட போகிறேன்? இல்லை, அது வந்து நீ எதுக்கு நான் இருக்கு பிரின்சஸ் அடியேன்னு கேட்டுச்சுன்னு கேட்க போகிறேன் அதானே? ஆமாடா, எதுக்கு அவளை? இங்கே பாரு, நான் அவளை அடிக்கவே இல்லை, அவள் வேணுமேனு பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு உன் புத்தி அப்படியே வந்திருக்கு, அப்பா புத்தி அப்படியே இருக்கு அவளுக்கு. எல்லாத்தையுமே அப்பா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே அப்பா மாதிரி. இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்குன்னே தெரில. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு போயிட. இப்போது கதைப்படி நான் தானே அவனை திட்டணும், அவன் என்ன திட்டிட்டு போகிறான்? ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் டைம் தாண்டா ஆகுது. அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டே தான், இங்கே பாருட்டே, வேறு வழியே இல்லை, இதை நீ பண்ணி தான் ஆகணும். ஒன்று நினச்சா உனக்கே கேவலமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான், பிரின்சஸ் என்ன மம்மா? இல்லை, இன்றைக்கி நீ ஸ்கூல் போக வேணாண்டா. என்னது, ஸ்கூல் போக வேண்டாமா? எதுக்கா? இன்றைக்கி நீ அம்மா கூட ஆஃபீஸ் வரியா? ஆஃபீஸுக்கா? நீ என்ன ஆஃபீஸுக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டியே, எதுக்கு இப்போ திடீர்னு கூப்பிட்ற? இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கா என்ன? பார்த்தியா, குழந்த மாதிரியா பேசுது, அப்படியே குட்டிச்சத்தம் மாதிரியே பேசிகிட்டு இருக்கு. என்னம்மா? ஒன்றும் இல்லை, என் கூட இன்றைக்கி ஆஃபீஸ் வாயேன். சரி ஓகே, நீ ஏதோ பிளான் பண்ணுறேன்னு தெரியுது, பரவாயில்ல. அந்த பிளானில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்துட்டு போகிறேன். எனக்கு என்ன ரோல் மட்டும் நீ சொல்லு. ஏடி, நான் இப்போ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. இங்கே பாரு மாமா, நான் யாரோட பொண்ணு? ஜான் ஜங்குக்கோட பொண்ணு. நீ எதுக்கு இப்போலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு தாதாவுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரின்சஸுக்குமே தெரியும். இப்போது உனக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதனால தான் என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்ருக்க, கரெக்டா? ஆத்தாடி, இது குழந்தையே கிடையாது, குழந்தை ரூபத்தில் இருக்க குட்டி சத்தம் அப்படியே கண்டுபிடிச்சது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருது. டே, உனக்கு வேறு வழியே இல்லை, இப்போது நீ அவளை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அது வந்து பிரின்சஸ், சரி ஓகே, ரொம்ப நடிக்காத, வா போகலாம் அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ காருக்கு போயிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க. எங்கள் ஜேகே பிக் பண்ணுறாரு. ஜேகே என்னாச்சு? இல்லை, நான் பிரின்சஸை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன், நீ பின்னாடியே வந்துடு. ஏய், ஏடாச்சு, எப்போ ஒன்றா தானே போவான், இன்றைக்கி கொஞ்சம் அவளுக்கு ஏதோ அசைன்மெண்ட் இருக்கா. என்னது, எனக்கா? ஆமாடா, அவளுக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் இருக்கா, நான் கூட்டிகிட்டு போயிட்டு சீரமாக விட்டுறேன், நீ கொஞ்சம் பின்னாடியே வந்துடு. அசைன்மெண்ட்டா? அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, அது அவன் என்கிட்ட சொல்லிட்டாடா, நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம டக்குன்னு கட் பண்ணிடுற. என்னாச்சு அவனுக்கு? என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே தான் கிளம்பிட்டு இருக்காங்க. மம்மா, அண்ணா நீ உலக மகான் நடிகன்டா டே. அது வந்து பிரின்சஸ், பல்லாமா பல்லாம் அப்படின்னு சொல்லிடா. ஸோ இப்போது நம்ம டேயும் பிரின்சஸும் அப்படியே ஆஃபீஸ் தானே போகிறாங்க. பிரின்சஸ் எப்படா வந்த ஆஃபீஸுக்கு? ஜெமன் மாமா எப்படி இருக்கான்னு? என்ன ஜெமன் மாமா? நான் தான் வா 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 கட்டி பிடிச்சிக்கோ மாமாவை அப்படின்னு சொல்லலை. இப்போ நம்ம பிரின்சஸ் தான் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஜெமனை ஹக் பண்ணிக்கிறா. மாமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியாடா, நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீனா புதுசாக ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்க? அது வந்து ஜெமன் மாமா, ஆக்சுவலாக என் அம்மா ஏதோ பிளான் போடுறாங்க, அதில் என்னையும் ஒரு பார்ட்டாக சேர்த்துருக்காங்க, அதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம். சரி ஓகே, நீ போயிட்டு அங்கே வெயிட் பண்ணு, நான் உன் அம்மா கிட்டே பேசிட்டு வரேன். ஓகே மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பிரின்சஸ் தான் அப்படியே க்யூட்டாக ஓடி போயிடுறா. நான் மச்சான் ஃபைனலி பிரின்சஸை கூட்டி வந்துட்ட போல இருக்கு.
ஆமாம் மச்சான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போது அவள் ஜேகே கண்ணில் படவே கூடாது. அதுவும் கரெக்டு தான். அவளை அப்படியே கேண்டீன் கூட்டி போ, அவள் அப்படியே இங்கே செட்டில் ஆயிடுவா. அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, நான் கேண்டீன் போகிறேன். ஓகே மச்சான், நீ ஜேகே வந்து எனக்கு கால் பண்ணு. சரிடா போடா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டே தான் அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே ஒரு டைம் ஆகிட்டே இருக்க, இப்போ நம்ம ஜேக்கையுமே அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறாங்கடா. ஸோ இங்கே நம்ம ஜெவன் அப்படியே டேக்கு கால் பண்ணி சொல்ல, நம்ம டேயுமே அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போது நம்ம பிரின்சஸ் தான் அவ்வளோ க்யூட்டாக டேயோட மடியில் உட்காந்துட்ருக்கா. எங்கள் பாரு பிரின்சஸ். சொல்ல மம்மா. ஆக்சுவலாக இப்போது நீ வந்து உன் டாடாவோட கேபின்குள்ளே போகணும். கேபின்குள்ளே போகணுமா? ஆமாம், நீங்கள் வந்திருக்க உன் டாடாவுக்கு தெரியாது. நீ போயிட்டு என்ன பண்ணுறனா, டாடா எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதனால நம்ம அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அச்சோ மம்மா, நீ என்ன சொல்கிற? டாடா கிட்ட என்ன பொய் சொல்கிறா? நான் இப்போ வச்சு டாடா கிட்ட பொய் சொல்லியிருக்கேனா? நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பொய்யே பேசினது இல்லையே மம்மா. இங்கே பார்த்தியா, நேரம் பார்த்து கலை வருது நல்லா. என்ன மம்மா? இங்கே பாரு பிரின்சஸ், எனக்காக இந்த மம்மாக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? சரி ஓகே மம்மா, நான் உனக்காக பண்ணுறேன். நீ போயிட்டு நீனா சீனை சொல்லிட்டல்ல, அங்கே போய் என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் என் செல்லம் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம டேனா அப்படியே க்யூட்டாக நம்ம பிரின்சஸுக்கு அப்படியே நெட்டி முடிக்கிறாங்க. இங்கே நம்ம மேத்யூ தாண்டா அப்படியே வராங்க. ஸோ அதே மாதிரி அவளோட ஹேர் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. பிரின்சஸ், மம்மி நான் கிளம்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பிரின்சஸ் தான் அப்படியே போட்டு நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜெமண்டா, டேய் இன்னும் ஏடா பண்ணிகிட்ருக்கேன், வாடா எட்டி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட, மச்சான் நீ திருந்தவே மாட்டேன். டேய் என்னடா மறுபடியும் நான் வந்து உன் கல்யாணத்தை ஒன் சைடில் ஐயோ மச்சான் தெரியாமல் சொல்லிட்டேன், இந்த வந்துட்டேன் இரு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்க போயிட்டு அந்த ஜன்னல் கிட்ட அப்படியே நின்றுக்க. ஸோ இங்கே நம்ம மேத்யூ தாண்டா அப்படியே போயிட்டு ஜேகே கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே சைன் போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம மேத்யூ தான், சார் சொல்லுங்கள் மேத்யூ. இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூ கேட்க வரும்போதே அங்கே நம்ம பிரின்சஸ் தாண்டா டாடா அப்படியே சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஓடி வந்து ஜெக்கியோட லேப்பில் ஏறி உட்காந்துக்கிறா. ஏய் பிரின்சஸ், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான், பத்தியா மச்சான் என் வளர்ப்ப எப்படி பத்தியா, கரெக்டான நேரத்தில் போயிட்டா. ஆமாம் மச்சான், உன்னை நினச்சா பெருமையாக இருக்குது மச்சான். தேங்க்யூ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டேமன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் தாண்டா, அது ஒன்றும் இல்லை தாண்டா, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருந்துச்சா, அதனால தான் மம்மா கிட்ட சொன்னேன் உன்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லி. மம்மா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே மச்சான், பத்தல பின்றால. ஆமாம் மச்சான், என் பிள்ளையா இது, அது எப்பவுமே டேடாவை விட்டு கொடுக்காதே, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே. டேய் மச்சான் என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க? பிரின்சஸ் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு மச்சான், இந்த ஜெமன் கையால் வளர்ந்த பொண்ணு. அவள் எப்பவுமே அப்படி தான் மச்சான் இருப்பா, உன் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லி வளர்த்துருக்கேன்டா அவளை. ஓ அப்படியா மச்சான், பெருமையாக இருக்குது மச்சான், நீ என் ஃப்ரெண்டாக கேட்ச நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மச்சான். தேங்க்யூ மச்சான் அப்படி சொல்லிட்டு அங்கே பேச. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், ஓ என்ன திடீர்னு என்ன பார்க்க ஆஃபீஸுக்கெலாம்? அது ஒன்றும் இல்லை டாடா, ஆக்சுவலாக அங்கிள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னா போகலாமே. போகலாமே. ஆக்சுவலாக நீ யாருடா பாப்பா? நான் வந்து இப்போது இவங்களை என்ன சொன்னேன்? டாடான்னு சொன்னேன். அப்போது இவங்க என்னோட டாடா தானே? இவங்க என்னோட டாடா, நான் டாடாவோட பொண்ணு பிரின்சஸ் அப்படின்னு சொல்ல அங்கே நம்ம மேத்யூவுக்கு எதுவுமே புரியல. ஓ அப்படியா, ஓகே சார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்களே? ஒன்றும் இல்லை சார். டாடா என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன மச்சான், உன் பிள்ளை ஏதோ சொல்லணும்னு சொல்லுது? தரலையடா, இவ்வளோ நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, அந்த குடிச்சாதான் என்னை குறைத்து விட போகுதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்லணும்? டாடா இப்போது இங்கே வந்து இப்படிலாம் என்ன மம்மா தான் பேச சொன்னாங்க தெரியுமா? மம்மாவா? மம்மா வந்து நான் இப்படிலாம் இங்கே பேச சொன்னானா? ஆமாம் டாடா, மம்மா தான் வந்து பேச சொன்னாங்க. மச்சான்
நல்ல நேரத்தில் உன் புள்ள கோர்த்து விட்டுருச்சுடா டேய். ஏன்டா இங்கே வாயன், வளர்ப்புன்னு இதான் வளர்ப்பா பத்தியா கரெக்டாக போட்டு விட்டா. மச்சான் அவன் என்னதான் நான் வளர்த்த பொண்ணாக இருந்தாலும் பெத்தது நீ தானே, அதெல்லாம் ஒன்று மாதிரியே இருக்கா. ஐயோ இங்கே பாரு மச்சான், இதுக்கு மேலே இங்கே நின்று வையன் எல்லாத்தையும் போட்டு விட்ருவா, அவளுங்க மாதிரி தான் ஓடி போயிரு. மச்சான் நான் போகிறேன்டா அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் குடுகுடுன்னு ஓடுறாங்க உள்ள. அப்படியே டோர்கிட்ட போயிட்டு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாங்க. இங்கே நம்ம மேத்யூ தான் அப்படியே பார்க்குறாங்க. டேயாங், ஹாய் மேத்யூ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டேயாங். ஹே பிரின்சஸ், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன சொன்னேன்? டாடா கிட்ட இப்போ போகாதன்னு தானே சொன்னேன். அவர் மேத்யூ கூட பேசிகிட்டு இருக்காரு, இப்போ நீ போகாதன்னு சொன்னேன். ஏன் நான் பேச்சு கேட்காம குடுகுடு ஓடி வந்துட்டியா நீனு? மம்மா ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க மேத்யூ உள்ளே இருக்காங்க, போய் எதுவுமே பேசாதுன்னு. ஆனால் நான் தான் கேட்காம உள்ளே வந்துட்டேன் மாமா. ஆமாம் அப்படி தானே வந்தேன். ஏய் என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? உன் பொண்ணு அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கா. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம அப்படியே உங்ககிட்ட வந்துட்டா. நான் என்ன பண்ண முடியும்? ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவள் சொல்கிறான் நீ தான் இங்கே வர சொன்னேன்னு. இங்கே பாரு ஜேகே, இப்போவும் நான் சொல்கிறேன், நான் அப்படி சொல்லவே கிடையாது. அவள் சும்மா சொல்கிறா. மம்மா நான் சும்மா சொல்கிறேன். ஆமாம் அவள் சும்மா சொல்கிறா, நான் எதுவுமே பண்ணல பேபி. ஏய் பட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் 2 பேர் யாருன்னு என்னை விட நல்லா தெரிஞ்சவன் இந்த யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து டேயோங். சொல்லுங்கள் மேத்யூ, நீங்கள் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. ஐயோ மேத்யூ அங்கிள், உங்களுக்கு இன்னும் புரியலையா? என் அம்மா தான் பெரிய டியூப்லைட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மாவை விட நீங்கள் இன்னும் பெரிய டியூப்லைட்டாக இருக்கீங்க. இங்கே வாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இவர் என்னோட டாடா, அவங்க என்னோட மம்மா, அண்ட் நான் அவங்களோட மினி வெர்ஷன் பிரின்சஸ். எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்கே நம்ம மேத்யூ தான் அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்கான். ஓகே நான் கிளம்புறேன் சார் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வேகமாக ஓடிடுற. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான். ஏய் என்ன நடக்குதுங்க? என்னக்கிட்ட கேட்டான் எனக்கு ஒன்றும் தெரியாது. பட்டு எனக்கு புரியுது நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. ஆனால் இது கொஞ்சம் ஓவராக இருக்குடா டேய். என்ன ஓவராக இருக்குது? அவனை என்கிட்ட இருந்து வரக்கூடாது, என்கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரின்சஸை கூட்டிகிட்டு வந்து பிளான் போட்டிருக்க, அப்படி தானே? அப்படிலாம் இல்லையே, நீ அப்பெல்லாம் கனவுல கூட நினைக்காத. நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். ஓ கோவமாக இருக்கீங்க? ஆமாம் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம ஜெமன் தான். இல்லை இதுக்கப்புறமும் நீ மாமா வேலை பார்த்து தான் ஜெமன் ஆகணும், காலத்துக்கும் நீ டேங்க்கு மாமா வேலை பார்த்து தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜெமன் தான் வராங்க. வந்துட்டு ஏய் பிரின்சஸே. சொல்லுங்க ஜெமன் மாமா. ஐயோ மாமா நான் தான், வா கேண்டீன் போகலாமா? போகலாமே வா போவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு போக, இப்போது அந்த புள்ள தான் அப்படியே நம்ம ஜெமன் கிட்ட. ஜெமன் மாமா ஒரு நிமிஷம். என்னடா பிரின்சஸே? இல்லை எனக்கு ஒரு டவுட்டு மாமா. சொல்கிறா. அது வந்து இப்போது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தனியாக இருக்கணும் தான் என்ன நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? அதாவது எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நீங்கள் தான் மாமாவா? என்னது நான் தான் மாமாவா? ஐய இன்னும் அந்த புள்ள கூட என்ன எப்படி கேட்குது? இங்கே பாருடா டேய், இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? அதாவது நான் உன் மாமாவோட சோல்மேட்டு, அதான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு தர்றேன். ஓ அப்படியா மாமா, சரி ஓகே மாமா போகலாமா மாமா? எத்தனை மாமா வா போவான் அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமந்தா அப்படியே பிரின்சஸை கூட்டிகிட்டு போகிறாங்க கேன்டீனுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே போய் உட்காந்துன்னு இருக்காங்க. இங்கே நம்ம டே தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்ன பட்டு பிரின்சஸ் போயிட்டா பக்கத்தில் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல இங்கே நம்ம டே தான் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஜேகேவோட லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. என்னடா இது சொன்ன உடனே வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம டே அப்படியே கிஸ் அடிச்சிடுறாரு. நம்ம ஜேகே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே நம்ம ஜேகேயுமே பேக் கிஸ் பண்ணால் இவங்க 2 பேரும் ஜேகேவோட ஒரே சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகேவோட லேப்பில் நம்ம டே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா மாமா என்னடா இல்லை மாமாவும் டாடாவும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான்? 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிகிட்ருப்பான். என்னது? இல்லைடா ஒன்றும் இல்லை, நான் இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஃபஸ்ட்டாக வந்தான் என் ஆள். அதுக்கப்புறம் இந்த ஃபேரி பிடிச்சி அவளை வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டான். இன்னும் என் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இங்கே வரல. நான் மட்டும் இங்கே சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன். ஃபேரி உனக்கு இருக்குது அப்படியே சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெபன் தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆக நம்ம டேக்கப் பிரின்சஸ் எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் அப்படியே அவரும் ஆஃபீஸை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜெமன் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் உள்ள லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. என்னது இது லைட்லாம் ஆஃபில் இருக்கு, ஆண்டி இன்னும் இல்லையா என்ன அப்படியே சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஆண்டி ஆண்டி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. பட் எங்கேருந்து சவுண்டே இல்லை. இப்போது அப்படியே எல்லா லைட்டும் டக்குன்னு ஆன் ஆகுது. ஸோ அங்கே அவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த பிளேஸ், ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அவ்வளோ நல்லா இருக்குது. அங்கங்கே அப்படியே கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு அப்படியே ஹார்டின்லாம் இருக்குது, அதில் அம்பெல்லாம் விட்டுருக்கு, அதில் எழுதிலாம் இருக்குது. இப்போ நம்ம ஜெமினாவுக்கு எதுவுமே புரியல. என்னது இது, நான் வீடு மாற்றி வந்துட்டேன்னா யார் வீடு இது அப்படியே சொல்லிட்டு பார்க்க அங்கே வந்து நம்ம இவங்க தான் அப்படியே ஒரு ஃப்ளவரோடு வர்றாங்க. வந்துட்டு நம்ம ஜெமன்கிட்ட அப்படியே நீட்ட இவங்க நீ எப்போ வந்த? நானா இப்போ தான் வந்தான். ஓ என்னது இது? ஹேய் என்னது இதுதான் சர்ப்ரைஸா எனக்கா? ஆமாம் உனக்கு தான். அப்புறம் என்ன ஊரில் உள்ளவங்களுக்கா? இவங்க இதனால் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அப்படியா நிஜமாக மிஸ் பண்ணியா? ஆமாம் ரொம்பவே மிஸ் பண்ணான். அப்போது கட்டி பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜெமனை க்யூட்டாக போயிட்டு இவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவங்க என்ன ஆச்சு இவ்வளோ நாளாக எங்கே போனேன்? ஹே அந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டா, நான் என்ன பண்ணுறது? ஆமாம் அந்த செக்கை மட்டும் ஒன்று அனுப்பி வச்சுட்டு அவன் இங்கே ஜாலியாக இருக்கட்டேன் கூட, நான் மட்டும் சிங்கோலாம் சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ அப்படியா, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன நீನು? ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். நிஜமாவா அப்படியே சொல்லிட்டு நம்ம இவங்க எவ்வளோ க்யூட்டாக கேட்க இங்கே நம்ம ஜெமினை அவ்வளோ க்யூட்டாக பவுட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் ஜெமினே என்ன இன்னைக்கு இங்கே ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா? என்னது இது ஃப்ளட் பண்ணுறியா என்ன? ஏய் என் புருஷனை நான் ஏன்டா ஃப்ளட் பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க இப்போது? நான் என்ன பண்ணுறேன்னா ஹேய் என்ன தூக்கிட்டா? ஆமாம் பெட்ரூம் போகலாமா? என்னது பெட்ரூமா? ஆமாம் போகலாமா? ஹே யுங்கி எதுக்கா? டேய் வட்டா போடலாம். என்னமோ தெரியாத மாதிரியே நடிப்பான் அப்படியே சொல்லிட்டு இவன் நம்ம யுங்கி தான் அப்படியே ஜெமினாவை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஜெமினுக்கா ஒரே ப்ளஷ்ஷாக இருக்கு. என்ன ஜெமினா கண்ணம்லாம் சிறகுது வெக்கமா? ஆமாம் வெக்கம்தான். என்ன திடீர்னு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? திடீர்னா டேய் நீ என் புருஷன்டா, நான் உன்னை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்குது. இருக்குதான் யாரும் இல்லைன்னு சொன்னான், ஆனால் திடீர்னு வந்து இப்படிலாம் பண்ணால் எனக்கு இந்த ஷையெல்லாம் வர மாட்டேங்குது. ஓ அப்படியே சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் அப்படியே பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. போனால் அங்கே பெட்டு ஃபுல்லாக பூவாக இருக்குது. என்னது இதா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏன் யுங்கி உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆகணும்? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிருச்சே. சரி ஓகே இது எத்தனாவதோ நைட்டு, ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தான். இல்லை ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ ஆளே சரியில்லையே, என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ஜெமன் கொஞ்சமாவது ரொமான்டிக்காக பேசுகிறா, இப்போ கூட காமெடியாகவே பேசிகிட்டு இருக்காத. அப்படியா நான் ரொமான்டிக்காக பேசினேன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம் இந்த ஜெமனை எல்லோரும் காமெடி பேசுன்னு நினச்சிட்ருக்கீங்க. நான்லாம் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன் தாங்கவே மாட்டீங்க. ஏய் என்னடா இது, நான் தான் இங்கே டாப்பு, நீ பாட்டம் தான். ஆமாம் நான் பாட்டம் தான், இருந்தாலும் ரொமான்ஸில் என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படியா? ஆமாம் பார்க்குறியா அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே யுங்கியை கொண்டு போயிட்டு ஒரு வாலில் பின் பண்ணுறாங்க. ஏய் ஏடா பண்ணுற? அதுவா நான் கிஸ் அடிக்க போகிறேன் அப்படியே சொல்லிட்டு அவர் அவ்வளோ க்யூட்டாக எந்தி யுங்கியோட லிப்ஸில் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. இங்கே நம்ம யுங்கி தான் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம யுங்கியோட ஷேர் பண்ண வைக்க இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஜெமனோட கையை பிடிக்கிறாங்க. ஏய் என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா இந்த சினோரியெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது மாமா. என்னது மாமாவா? ஹேய் ஜெமனு நீ ஆளே சரியில்லையே. ஹே எனக்குள்ளே இருக்கா ரெமோவா நீ தான் அப்படியே தட்டி எழுப்பி விட்டுட்ட, இப்போது நீ தான் அனுபவிக்கணும். ஏய் ஏடா இது இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே நான் தானே இதெல்லாம் பண்ணணும்.
இந்த கதையில் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே எங்கேயோ கொண்டு போயிட்டு கட்டில் தள்ளி விடுறாங்க. நம்ம யோங்கியா செம்ம ஷாக்கில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே யோங்கி மேலே போயிட்டு ஓவர் ஆகிட்டு அவரோட ஷர்ட் பட்டன் எல்லாம் அவுத்து விடுறாங்க. ஹேய் ஜெமனா, என்னடா பண்ணுற? குவைட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே யோங்கி பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண நம்ம யோகிக்கா செம்ம ஷாக்கில் தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜெமன் தான் என்ன என்ன மூவெல்லாம் பண்ண மாட்டியா? ஏய் என்னடா பண்ணுற? ஹேய் இப்போ நீ பண்ணுறியா இல்லை? சரி ஓகே, கடிக்காதடா. என்னடா கடிக்கிற? கடிப்பேன், அப்படி தான் கடிப்பேன். அப்படியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்க்குறியா அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே ஜெமனை கீழே தள்ளிட்டு அவர் வந்து ஜெமன் மேலே ஹோவர் ஆகுறாரு. ஏய் என்னன்னா நான் தான் டாப்பு, நான் தான் எல்லாம் பண்ணுவேன். இத்தனை நாளாக உன்னை பார்க்காம எவ்வளோ காஞ்சு போயிருந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே ஜெமனோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணா. இப்போ நம்ம ஜெமன் தான் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. ஹே யோங்கி யோங்கி என்ன அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கா? மாதிரி இருக்கா? ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. அது வந்து யோங்கி எனக்கு நீ இப்போ வேணும். வேணுமா? நான் உனக்கு தான் செல்லும், முழுசாக உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த நைட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அங்கே நம்ம ஜெமன் தான் யோங்கி யோங்கி ஏடா ஆச்சு யோங்கி? ஜெமன் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன், நீ போ. ஹே என்னது இது, உனக்கு டயர்டாக இருக்கா? எனக்கு தான் டயர்டாக இருக்கணும். நைட்டு ஃபுல்லாக அப்படி பேசுனா? சரி ஓகே ஒத்துக்கிறேன், உன் அளவுக்கு என்னால் முடியலப்பா. அப்படியா? ஒத்துக்கிறியா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு இங்கே அவங்க அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவ்வளோ அழகாக அங்கே டேஸ்லாம் ஸ்கிப் ஆக இப்போது அப்படியே ஒன் டே தான்டா காட்டுறேன். அங்கே மச்சான் டே சொல்லு மச்சான். டே இங்கே பாடுறா என்ன ஆச்சுடா? எது கலந்து ஒரு மாதிரி இருக்க? தெரில மச்சான், எனக்கு தலையை சுற்றிக்கிட்டே இருக்கு. தலை சுற்றுதான்? ஆமாண்டா, இதில் இந்த வாந்தி வேறு. நான் நைட்டு எதுவுமே சாப்பிட்ல மச்சான். தலை சுற்றுறது வாந்தி வருதா? ஆமாம் மச்சான், என்னன்னே தெரிலடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மச்சான். என்னாச்சு மச்சான்? என்னடா? ஆமாம். டேய் எனக்கு உடம்பு சரிலாம் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ கூட என்ன மாமான்னு கலாயிரு பத்தியா? ஏ லூசு, மாமா நீ இல்லை நான். நீ மாமாவா? ஆமாம் மச்சான், நான் மாமா ஆகிட்டேன். டேய் என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. டேய் லூசு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா, நான் மாமா ஆகிட்டேன்டா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா மச்சான்? நிஜமாவா? ஹேய் மச்சான், இந்த சிம்டம்ஸ்லாம் அதுவாக தான் இருக்கும், வாடா போய் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டேதாங்களோ ஒரு மாதிரி ஹாப்பியாக நம்ம ஜெமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஜெமன் அப்படியே கிட்ட செக் பண்ணி பார்க்குறாங்க. எஸ் ஹீஸ் ப்ரெக்னென்ட். அவ்வளோதான் நம்ம ஜெமன் அப்படியே வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ கத்தி குதிச்சிட்ருக்காரு. மச்சான் நான் அம்மாவாக்க போகிறேன்டா. ஆமாம் மச்சான், நான் மாமாவாக போகிறேன்டா. ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது மச்சான், நான் இவங்ககிட்ட சொல்லி ஆகணும். இவங்க எங்க அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே தேடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம இவங்க தான்டா ஒரு இடத்துல நின்று ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாங்க. இங்கே நம்ம டேதான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கே ஓடுறேன்? இப்படிலாம் ஓடக்கூடாது. ஆமாம் இல்லை, என் வயிற்றுல பாப்பா இருக்குல்ல, இவங்க நம்ம இது நடந்து போகிறேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம யோங்கி தான் அவர் அங்கே திரும்பி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே போட்டு யோங்கியை பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம யோகிக்கு ஒன்றுமே புரியல. ஏய் யார் அப்படியே சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஜெமனா. ஜெமன் என்ன பண்ணிகிட்ருக்க ஆஃபீஸில்? அது வந்து யோங்கி என்ன ஆச்சு? எல்லோரும் நம்மள தான் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு போகிறாங்க. என் கையில் ஒன்று வச்சுருக்கேன், என்னன்னு பாரு. என்னடா நீ திறந்து பாரு அப்படின்னு சொல்ல இப்போ அவ்வளோ க்யூட்டாக நம்ம யோங்கி அந்த கையை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா கிட்டு அதில் டபுள் கோடு. அவ்வளோதான் நம்ம யோங்கி அப்படியே ஜெமனை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம டே தான் ஐயோ யோங்கி இறக்கி விடுங்க அவன் வயிற்றுல பாப்பா இருக்குது. ஓ சாரி டே அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜெமனை இறக்கி விட்டுறேன். இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க யோங்கியை. யோங்கி நீ அப்பா ஆக போகிற, நான் அம்மா ஆக போகிறேன். ஆமாண்டா நான் அப்பா ஆக போகிறேன்டா. நான் மாமா ஆக போகிறேன். ஆமாம் இல்லை அப்படியே சொல்லிட்டு அங்கே அவங்க மூணு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போது அங்கேருந்து நம்ம ஜேகே தான் ஏய் என்ன சவுண்டிங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோல்டாக வந்து கேட்குறாரு. இங்கே நம்ம ஜெமந்தா அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாரு. இங்கே நம்ம யோகி அப்படியே அமைதியாயிடுறாரு. இப்போ நம்ம டேரா ஜேகே என்னாச்சு? இது ஆஃபீஸ் தானே, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டே ஜேகே நீயும் மாமா ஆயிட்டடா. என்னது மாமா ஆயிட்டனா? ஆமாம், ஜெமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். என்னது ஜெமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கத்த. இப்போ நம்ம டேரா யாரோ இங்கே அமைதியை பற்றி பேசினாங்க. அமைதியாவது எதாவது டே மச்சான் யோங்கி நீ அப்பா ஆக போறியா? அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு யோங்கியை ஹக் பண்ணிக்க. நம்ம யோங்கி அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. மச்சான் நான் அப்பா ஆக போகிறேன்டா. ஆமாம் மச்சான் அப்பா ஆக போகிறேன், கங்க்ராட்ஸ்டா டேய். அப்படியே சொல்லிட்டு இங்கே அவங்க 4 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜெமனோட ப்ரெக்னன்சி டயத்தில் நம்ம யோங்கி அவ்வளோ க்யூட்டாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க நம்ம ஜெமனை. நம்ம டேக்குக்கு 4 பேருமே ஆக்சுவலாக நம்ம டேக்குக்கு 4 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. காசு நம்ம ஜெமனை பார்த்துக்கணும்ல, அதனால அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜெமனை கையில் வச்சு தாங்கிட்டு இருக்காங்க 3 பேரும். இதில் நம்ம பிரின்சஸ் தான் ஹைலைட்டு. ஜெமன் மாமா ஜெமன் மாமா என்னடா எனக்கு பாப்பா வருமா இல்லை தம்பி வருமா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு யார் வந்தாலும் ஓகே, இல்லை 2 பேரும் வந்தாலும் ஓகே தான். ஓ அப்படி? ஆமாம், இப்போ தான் வெளியே வருவாங்க, எனக்கு எப்படா பார்ப்போன்னு இருக்கும். ஓ அப்படியா? அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சீக்கிரமாக பெற்று கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நானே பார்த்துப்பேன். ஓ அப்படியா? பிரின்சஸுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என் குழந்தைய? ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக நீங்கள் 2 பேரும் வெளியே வந்துடுங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். ஏய் என் வயிற்றில் ட்வின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னது? எனக்கு தெரியும், உங்கள் வயிற்றுக்குள்ளே 2 பேபி இருக்குது, நீங்கள் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேனே. ஓ கேட்டுட்டியா? ஆமாம் எனக்கு 2 பேரும் விளாடுக்க இருக்க போகிறாங்க. ஹே கிளை குட்டீஸ் சீக்கிரமாக வெளியே வாங்க, இந்த பிரின்சஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரமாக வாங்க நம்ம விளையாடலாம். அப்படியே சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் அவ்வளோ க்யூட்டாக அந்த குழந்தைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜெமனாவுக்கு 10th மந்த்தும் அவ்வளோ நல்லா நம்ம ஜெமனுக்கு ப்ரெக்னென்சி அந்த டைம்லாம் முடிஞ்சு அவ்வளோ நல்லா அப்படியே டெலிவரி ஆயிடுது. ஸோ இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். நம்ம ஜெமன் அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம டேதான் அப்படியே ஜெமனோட கை பிடிச்சி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோங்கிக்குன்னா அழுக தாங்க முடியல, கையில் குழந்தையோட ஒரு அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஜேகே தான் அவ்வளோ க்யூட்டாக நம்ம யோங்கியை கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு பிரின்சஸ் கிடந்து குதிச்சிட்டு இருக்கா, எனக்கு தம்பி பாப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் நம்ம ஜெமனுக்கு வந்துட்டு ட்வின் பேபி தான் பிறகுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜெமன் தான் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம யோகி அப்படியே பேபிஸை கொண்டு போயிட்டு ஜெமன் கிட்ட காட்ட அவருக்கும் அவ்வளோதான். செல்ல குட்டிங்களா ஃபைனலாக வெளியே வந்துட்டிங்களா அப்படியே சொல்லிட்டு 2 பேபிஸுக்கும் அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியே ஒரு 2-3 டேஸ் அப்படியே வீட்டில் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம அவங்க தாண்டா 2 பேபிஸையும் அவ்வளோ க்யூட்டாக கேரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டே தான் இங்கே பாரு மச்சான் ஜெமினே, இதுக்கப்புறம் என் மச்சான் பிள்ளைங்களான இவங்க 2 பேருக்கும் உச்சா வந்தாலும் நான் தான் பொறுப்பேன், நான் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறேன். ஏய் நிஜமாவா? ஆமாம் மச்சான், இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டே தான் அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம டே தான் ஜெமன் ஒரே ஒரு நிமிஷம் என்னாச்சுடா பேபிஸை பிடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க அப்படியே ஜெமன் கிட்ட பேபிஸை கொடுத்துட்டு அப்படியே ஓடுறாங்க பாத்ரூமுக்கு. பார்த்தா நம்ம டேயாங்க வாந்தி எடுத்துன்னு இருக்காரு. இங்கே நம்ம ஜெயக தான் என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்கள் நம்ம ஜெமன் தான் ஹோ அப்போது அங்கேயும் இன்னொரு பேபியா செம்ம. அப்போது இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியே ஹாப்பி ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜெமன் க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் டே ஆமாம் ஜேகே அப்படி தான் நினைக்கிறேன். ஏய் பட்டு ஐ லவ் யூ ஸோ மச்டா. ஐ லவ் யூ டூ ஜேகே. இது 2வது ஆமாம் செகண்ட் பேபி இல்லை, இங்கே வாயா அப்படியே சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜேகே டேயாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. எஸ் இப்போ நம்ம டேயாங்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த க்யூட்டான ஹாப்பியான ஃபேமிலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே இதோடு நான் இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் சொல்லிடுங்கடா. அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மூவி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட்டு தான். மீனும் சாரி நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிடுறேன். மீனோட பையனோட பர்த்டே இன்றைக்கி நான் லேட்டாக மூவி போட்டேன், சாரிடா. மீனோட பையனுக்கு ஹாப்பி பர்த்டே சேங்கச்சுக்காயோ ஓகேவா? ஓகே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மூவியில் பார்க்கலாம். பாய் ஆமே சராமிதா.